பேரன்பும் பெரும் கோபம் கொண்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு புதிய அரசு அமைந்திருக்கிறது. புதிய மாற்றம், தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தங்களுடைய செயல்பாட்டை தொடங்கியிருக்கிற அவர்களுக்கு தூய சக்தியாக இருக்க எனது முதற்கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மாற்றம், தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த, ஆட்சிக்கட்டில் அமர்ந்த தாவேகா இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதே பழைய கூடி கதவை திருடி என்ற ஒரு பழைமொழிக்கு ஏற்றவாறு முன்பு எப்படி நடந்ததோ, ஒரு ஆளுங்கட்சியாக வந்தால் எப்படி நடந்ததோ அதே போன்ற ஒரு நிலை தான் இப்போதும் இருக்கிறது. இது எங்களுக்கு முன்பே தெரியும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அனைத்து அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களும் இன்றைக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். விலைக்கு வாங்கவில்லை, அவர்கள் தானாக வந்தார்கள் என்று சொன்னாலும் திரைமறைவில் என்ன நடந்தது என்று இறைவனுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். ஆனால் நம்மளால் யூகமாய் கணிக்க முடியும். அப்போது அது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சபாநாயகர், ஒரு இறைவனுக்கு பயந்த ஒரு சபாநாயகர் இருக்கிறார். அந்த சபாநாயகர் கூட தங்களுடைய தலைவருக்கு, ஒரு தமிழ்நாட்டின் முதல்வருக்கு சொல்லிக் கொடுக்க தவறியதை நான் பார்க்குறேன். காரணம், ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், அவரை தாண்டிய ஒரு அதிகாரம் அந்த கட்சியில் இல்லை. அந்த சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் கூட அது நேர்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒழிய மறைமுகமாக அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக அவர்கள் சனாதானத்தை ஒழிக்க போகிறோம் என்று இவர் சொல்கிறார்கள். ஆனால் சனாதானத்தை அந்த கட்சியில் அவர்கள் கூட்டணியில் இருந்து அவர்களும் வாக்கு செலுத்தி தான் வந்திருப்பார்கள். அப்படி இருக்க இதில் முக்கியமான ஒரு கட்சி அதிமுக. அந்த அதிமுகவினுடைய சின்னத்தை பெற்று, சின்னத்தில் நின்று வாக்கு பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்களை அவர்களே வந்தாலும் இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அவர்கள் நேர்மையான முறையில் ஏற்றுக்கொண்டால் அது போற்றுதலுக்குரியது. ஆக இதுவும் ஒரு பழைய திராவிட கட்சிகளின் ஒரு மறு வடிவமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அதை போல இன்றைக்கு இந்த ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன், எப்படி நீங்கள் நாம் தமிழரை ஒரு சாதாரண மக்களின், ஒரு அடிப்படை, ஒரு கீழ்த்தட்டு மக்களின் ஒரு அரசியலை எப்படி நசுக்குவதற்கு கோடிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் வேலை செய்தீர்கள் என்று, ஒரு கார்ப்பரேட்டாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று உலகத் தமிழர்கள் அனைவரும் அறிவர். இன்றைக்கு 20 லட்சம் வாக்கு